நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இத பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட்செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. ஆகவே முதல் வேலையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நினைவுக்கு வரவில்லையா? அண்ணா நகரில் பெத்த பிள்ளைக்கு கொடுமை நடந்ததற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அப்பா அம்மா மீதை அடித்து துன்புறுத்தியது நினைவுக்கு வரவில்லையா? யார் அந்த மேலிடம் என்று கேட்பவர்களுக்கு யார் அந்த சார் என்பது நினைவுக்கு வரவில்லையா என்பதை உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இடையில் ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொன்னார், to remain silent. I want to quote Walter. I may not agree with what you are saying, but I am ready to give my life to defend your right to say it. எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துகளையும் அரவணைக்கக்கூடிய மாமனிதர் இந்த மன்றத்தில் முதல்வராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை சொல்வீர்கள் என்று பார்த்தால் திரும்ப திரும்ப அரசியல் விமர்சனங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.